குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம நம்பர் தியரி கிளாஸில் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இஃப் n greater than 4 இஸ் காம்போசிட் தென் n டிவைட்ஸ் n-1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது. ஸோ இது யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ n greater than 4 விட பெருசாக உள்ள நம்பர், இது காம்போசிட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த n n-1 ஃபேக்டோரியலை டிவைட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ காம்போசிட் நம்பர்னால் நமக்கு என்னென்னு தெரியும்ல, 30ங்கிறது தான் காம்போசிட் நம்பர். இந்த காம்போசிட் நம்பரை ப்ரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக எழுத முடியும் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா n அப்படிங்கிற இந்த ஒரு காம்போசிட் நம்பரை p1 பவர் k1, p2 பவர் k2 எக்ஸெட்ரா pr பவர் kr அப்படின்ட்டு எழுத போகிறோம். இதுதான் ப்ரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக இந்த காம்போசிட் நம்பரை எழுதிக்கலாம். சப்போஸ் இஃப் r 1 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த r இருக்குல்ல, இந்த r கண்டிப்பாக 1 விட பெருசு. ஏன்னா குறைஞ்சது 2 டேர்மாவது இருக்கணும் காம்போசிட் நம்பரோட மல்டிப்ளிகேஷனில். ஸோ r 1 விட பெருசு அப்படிங்கிறதுனால n pi பவர் ki விட பெருசு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ n pi பவர் ki விட பெருசாக இருந்தால் உங்களுக்கு n-1 greater than or equal to pi பவர் ki அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இப்போது ஆல் இன்டீஜர்ஸ், எல்லா இன்டீஜர்ஸும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-1, இது எல்லாமே டேர்ம்ஸ் ஆஃப் n-1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன் இன்டீஜர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-1 எப்படி இருக்குன்னா 1 2 3 எக்ஸெட்ரா n-3 n-2 n-1, இதுதான் இன்டீஜர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-1. n-1 ஃபேக்டோரியலில் என்னது இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 எக்ஸெட்ரா n-3 n-2 n-1. ஸோ இன்டீஜர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-1 ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் n-1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன எழுதி வச்சுருக்கிறோம், n-1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு pi பவர் ki அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோமா. ஸோ இதில் ரிவர்ஸில் எழுதுனா pi பவர் kiங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-1 அப்படின்ட்டு சொல்ல தெரியுமா. அப்போ இதுதானே இன்டீஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-1 அப்படிங்கிறது. அப்போது pi பவர் ki இஸ் எ டேர்ம் ஆஃப் n-1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா. pi பவர் கேங்கிறது n-1 ஃபேக்டோரியலில் ஒரு டேர்மாக இருக்கும். அப்போனா அது ஒரு டேர்மாக இருந்தால் கண்டிப்பாக pi பவர் கேங்கிறது n-1 ஃபேக்டோரியலை டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஐக்கிய நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா p1 பவர் k1, p2 பவர் k2 எக்ஸெட்ரா pr பவர் kr டிவைட்ஸ் n-1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்படி சொல்லிட்டோம். எப்போ அப்படின்னா ஆர் கிரேட்டர் தேன் 1 இருந்தால் இது வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு 1னா நமக்கு என்னோட வேல்யூ என்னென்னு இருக்குது அப்படின்னா p1 பவர் k1, p2 பவர் k2 எக்ஸெட்ரா pr பவர் krன்னு இருக்குது. இதில் ஆரோட வேல்யூ 1 இருந்தால் p1 பவர் k1 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக p பவர் k அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ r ஈக்குவல் டு 1னா என்னோட வேல்யூ p பவர் k. ஆனால் n காம்போசிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ காம்போசிட் நம்பர்னால் அதை 2 ப்ரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக எழுதிக்கலான்னு தெரியுமா. அப்போ இந்த p பவர் கேவை p பவர் k-1 இன்ட்டு p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ n இஸ் ஈக்குவல் டு p பவர் k-1 இன்ட்டு pனா இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா n கிரேட்டர் தேன் p பவர் k-1 அப்படின்ட்டு சொல்லலாம். n pயை விடவும் பெருசுன்னு சொல்லலாம். அதாவது 6 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3ன்னு எழுதுனா இந்த 6
2 விடவும் பெருசு, 6 வந்து 3 விடவும் பெருசா. ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை சொல்லியிருப்போம். n வந்து p பவர் k மைனஸ் 1 விடவும் பெருசாக இருக்கும், n வந்து p விடவும் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா தென் n மைனஸ் 1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு p பவர் k மைனஸ் 1 அண்ட் n மைனஸ் 1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு p அப்படிங்கிறத இந்த லைன்லேருந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த p பவர் k pங்கிறது டேர்ம் இருக்குல்ல, இந்த p நாட் ஈக்குவல் டு p பவர் k மைனஸ் 1, pயும் p பவர் k மைனஸ் 1 ஈக்குவல் இல்லை அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். தென் each is represented in n minus 1 factorial. pயும் p பவர் k மைனஸ் 1 ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஒவ்வொரு pனாலும் சரி p பவர் k மைனஸ் 1நாலும் சரி அதை வந்து நம்ம n மைனஸ் 1 ஃபேக்டோரியலில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ n மைனஸ் 1 ஃபேக்டோரியலில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா pயும் வந்து n மைனஸ் 1 ஃபேக்டோரியலை டிவைட் பண்ணும், அதை மாதிரி p பவர் k மைனஸ் 1மே வந்து n மைனஸ் 1 ஃபேக்டோரியலை டிவைட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே டிவைட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இதனோட ப்ராடக்ட்டும் வந்து n மைனஸ் 1 ஃபேக்டோரியலை வந்து டிவைட் பண்ணும். பட் p பவர் k மைனஸ் 1 இன்ட்டு p இருக்குல்ல, திஸ் இஸ் நத்திங் பட் p பவர் k. ஸோ p பவர் k டிவைட்ஸ் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஆனால் நம்ம ஒரு லைனில் இடையில எழுதி வச்சுருப்போம் n ஈக்குவல் டு p பவர் k அப்படின்ட்டு எழுதி வச்சுருப்போம். ஸோ n டிவைட்ஸ் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ n வந்து காம்போசிட் நம்பராக இருந்தால் n டிவைட்ஸ் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை வந்து ரெண்டு கேஸில் ப்ரூவ் பண்ணுவோம். ஒன்று வந்து p நாட் ஈக்குவல் டு p பவர் k மைனஸ் 1ன்னு எடுத்து இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னொன்று p ஈக்குவல் டு p பவர் k மைனஸ் 1ன்னு எடுத்து வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரூஃப் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா சப்போஸ் p ஈக்குவல் டு p பவர் k மைனஸ் 1 அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். ஸோ p ஈக்குவல் டு p பவர் k மைனஸ் 1னா pயை வந்து p பவர் 1 அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸோ பேஸ் சேம்னா நம்மளால் பவரை வந்து கம்பேர் பண்ண முடியுமா? அப்போ 1 ஈக்குவல் டு k மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இதுலேருந்து k ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆனால் நம்ம n வந்து p பவர் k அப்படின்னு தானே எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதில் கேக்கு பதிலாக 2 போட்டால் n இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ n ஈக்குவல் டு p ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால n வந்து கிரேட்டர் தேன் p அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ இதுலேருந்து n மைனஸ் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு p அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். கொஸ்டினில் என்னது கொடுத்துருக்குறாங்கன்னா n கிரேட்டர் தேன் 4 இஸ் காம்போசிட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4க்கு அடுத்த நம்பர் வந்து 5, அது வந்து காம்போசிட் கிடையாது, அது ப்ரைம் நம்பர். ஸோ 4க்கு அடுத்த காம்போசிட் நம்பரே வந்து 6 தான். ஸோ நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா n மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ சின்ஸ் n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6ஆக இருக்கிறதுனால p வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்? சப்போஸ் p வந்து 2க்கு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னவாயிரும் அப்படின்னா வந்து 2 ஸ்கொயர் வந்து கிடைக்கும், அப்போ 4ன்னு ஆயிரும். ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறதே n கிரேட்டர் தேன் 4 தான். அதனால் கண்டிப்பாக p வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ p வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு கிடையாதுங்கிறதுனால 2 இன்ட்டு n மைனஸ் 1 இஸ் லெஸ் தேன் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு இதுவும் நம்ம வந்து சொல்ல முடியும். 2 இன்ட்டு n மைனஸ் 1 வந்து லெஸ் தேன் n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு. அப்போது 2 இன்ட்டு n மைனஸ் 1ங்கிறது வந்து இஸ் டேர்ம் ஆஃப் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இதுவும் நமக்கு வந்து தெரியும். 2 இன்ட்டு n மைனஸ் 1ங்கிறது வந்து n மைனஸ் 1 ஃபேக்டோரியலில் ஒரு டேர்மாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அப்போது n மைனஸ் 1ம் வந்து n மைனஸ் 1 ஃபேக்டோரியலில் ஒரு டேர்மு, 2 இன்ட்டு n மைனஸ் 1ம் வந்து n மைனஸ் 1 ஃபேக்டோரியலில் ஒரு டேர்முங்கிறதுனால p, 2p ஆர் டேர்ம்ஸ் ஆஃப் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ n மைனஸ் 1 n மைனஸ் 1 ஃபேக்டோரியலில் ஒரு டேர்மு, 2 இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 1 ஃபேக்டோரியலில் ஒரு டேர்முங்கிறதுனால p 2p ரெண்டுமே வந்து டேர்ம்ஸ் ஆஃப் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும்னா p இன்ட்டு 2p இதுவும் வந்து டேர்ம் ஆஃப் n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடைக்கும். தட் மீன்ஸ் p இன்ட்டு 2p டிவைட்ஸ் n minus 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடைக்கும். p இன்ட்டு 2p டிவைட்ஸ் n minus 1 ஃபேக்டோரியல்னால் அப்போது p ஸ்கொயர்
டிவைட்ஸ் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். பட் பி ஸ்கொயரை தான் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பில் என்னென்னு எழுதி வச்சுருப்போம்னா என்னன்னு எழுதி வச்சுருப்போம். அதாவது கே ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம்னா என் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு கிடைக்குதுன்னு எழுதி வச்சுருப்போம். ஸோ அப்போ அதுலேருந்து என் டிவைட்ஸ் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். therefore p equal to p power k வாக இருந்தாலும் p not equal to p power k வாக இருந்தாலும் n divides n minus 1 factorial அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம். n divides n minus 1 factorial. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 8 பவர் n ப்ளஸ் 1 இது வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ 8 பவர் n ப்ளஸ் 1 இதை வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இந்த 8 நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எப்படி எழுதிக்கலாம்னா 2 க்யூப் த ஹோல் பவர் 2 க்யூப் அப்படின்ட்டு எழுதிக்கலாமா 8 அப்போது ஹோல் டு த பவர் n ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இப்போது இதை வந்து இன்னொன்று விதமாக எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் n த ஹோல் க்யூப் ப்ளஸ் 1 அப்படின்னும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் 1க்கு வந்து ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் 1க்கு ஃபார்முலா என்னதுன்னா நமக்கு அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் 1 அப்படின்ட்டு படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து ஏக்கு பதிலாக இதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக நான் என்ன போடணும்னா 2 பவர் n அப்படின்ட்டு போடணும். அப்போ 2 பவர் n த ஹோல் க்யூப் ப்ளஸ் 1 போட்டோம் அப்படின்னா இது 2 பவர் n ப்ளஸ் 1 இன்ட்டு 2 பவர் n த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 பவர் n ப்ளஸ் 1 அப்படின்ட்டு வரும். ஸோ b ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம் கே அப்படின்னா ஏ டிவைட்ஸ் b அப்படின்ட்டு சொல்லுவோமா. ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் பியாக கன்சிடர் பண்ணுங்கள், இதை வந்து ஏவாக கன்சிடர் பண்ணுங்கள், இதை வந்து கேவாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா 2 பவர் n ப்ளஸ் 1ங்கிறது டிவைட்ஸ் 2 பவர் n த ஹோல் க்யூப் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு சொல்ல முடியும். தட் மீன்ஸ் 2 பவர் n ப்ளஸ் 1 டிவைட்ஸ் 8 பவர் n ப்ளஸ் 1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ 8 பவர் n ப்ளஸ் 1 வந்து இந்த 2ஓட பவர் வந்து டிவைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 8 பவர் n ப்ளஸ் 1 வந்து ஒரு காம்போசிட் நம்பர் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்ளம். இதுவும் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ தேர்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா இஃப் n greater than 11 is composite then n is the sum of two composite numbers. n வந்து 11 விட பெரிய நம்பராக இருந்ததுன்னா அதை ரெண்டு காம்போசிட் நம்பரோட அடிஷனாக வந்து எழுத முடியும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதை சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா n greater than 11ங்கிற நம்பர்ஸில் வந்து ஆட் நம்பர்ஸும் வரும் ஈவன் நம்பர்ஸும் வரும். ஸோ அதனால் நம்ம ரெண்டு கேஸாக வந்து பிரிக்க போகிறோம், ஆட் நம்பருக்கு தனியாக ஈவன் நம்பருக்கு தனியாக. ஃபஸ்ட்டு என்னை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ n வந்து ஈவன் நம்பராக இருந்தால் என்னை வந்து நம்ம 2k அப்படின்ட்டு வந்து எழுத முடியும். ஸோ இந்த கன்வீனியன்ட்டுக்காக இந்த 2kல நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 6ஐ ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ண 6ஐ வந்து முதல்ல வச்சுக்கிறேன். சப்ட்ராக்ட் பண்ண 6லேருந்து 2ஐ காமனாக எடுத்தால் இதை வந்து k மைனஸ் 3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். therefore n is the sum of 6 and 2k minus 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த 2 into k minus 3 இருக்குல்ல இதையும் வந்து நான் காம்போசிட் நம்பர் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ காம்போசிட் நம்பர்னு சொல்கிறதுக்காக நான் இப்போ கன்சிடர் பண்ண போகிறேன் k greater than or equal to 5 இருந்துச்சு அப்படின்னா. ஸோ வந்து k வந்து ஆட்டோமேட்டிக்காக 5ஐ விட பெருசு தான். ஏன்னா k வந்து 5ஐ விட சின்னதாகிடுச்சுன்னா என்னவாயிரும்னா n வந்து less than 11 அப்படின்ட்டு வந்துடும். அதனால n வந்து k வந்து 5ஐ விட பெருசு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ k வந்து 5ஐ விட பெருசுன்னா 2k வந்து கண்டிப்பாக 10ஐ விட பெருசு. ஸோ 2k வந்து 10ஐ விட பெருசு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலான்னா n greater than 11 அப்படின்ட்டு சொல்ல முடியும் இந்த கேஸில். அதனால n is the sum of two composite numbers அப்படின்ட்டு வந்துடும். அப்போது இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா k must be greater than or equal to 5ன்னு இருக்கணும்.
அதுக்காக தான் இதை வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து n வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு என்னதுன்னா n வந்து ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா. ஸோ n வந்து ஆடுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆட் நம்பராக இருந்தால் என்னோட ஃபார்மேட்டை வந்து சம் 2k + 1 அப்படின்ட்டு எழுதிக்கிடுவோம். 2k + 1 இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எப்படி எழுதலாம்னா 2 × k - 1 + 3ன்னு எழுதலாம். இதில் 3ங்கிறது வந்து ஆனால் ப்ரைம் நம்பர் ஆயிரும். அப்போ 2 × k - 2 + 5ன்னு எழுதலாமான்னு பார்த்தா 5ங்கிறது வந்து ப்ரைம் நம்பர் ஆயிடுது. அப்போ 2 × k - 3 + 7ன்னு எழுதலாமான்னு பார்த்தா 7ம் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர் ஆயிடுது. ஓகேவா? ஆனால் என்னங்கிறது சம் ஆஃப் 2 காம்போசிட் நம்பர்ஸ். அதனால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா 2 × k - 4 + something 9 அதை மாதிரி தான் வந்து நம்மளால் எழுத முடியும். அப்போது இது வந்து சம் ஆஃப் 2 காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்ட்டு வருது. ஸோ அப்போ இட்ஸ் சம் ஆஃப் 2 காம்போசிட் நம்பர்ஸ்னு வந்தால் இங்கே கேவோட ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே k greater than or equal to 6ன்னு இருக்கணும். ஸோ k greater than or equal to 6ஆக இருந்தால் தான் 2 × k - 4ங்கிறது வந்து ஒரு காம்போசிட் நம்பராக வந்து வரும். therefore n equal to 2k + 1 வந்து sum of 2 composite நம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்னா k must be greater than or equal to 6ன்னு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். n is the sum of 2 composite numbers when n is greater than 11. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைம் என்னது அப்படின்னா ப்ராப்ளம் என்னதுன்னா find all prime number that divide 50 factorial. 50 ஃபேக்டோரியலை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 50 ஃபேக்டோரியல்னால் என்னதுன்னா உங்களுக்கு 1 × 2 × 3 இதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். 48, 49, 50 வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இதுதான் 50 ஃபேக்டோரியல். ஸோ இது எந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிளியராகவே என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ப்ரைம் நம்பர் less than 50 divide 50 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? 50 ஃபேக்டோரியலை 50ஐ விட சின்னதாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே வந்து 50 ஃபேக்டோரியலை வந்து டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அண்ட் மோரோவர் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் என்னது? எவ்ரி இன்டீஜர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். அதுதானே வந்து ஃபண்டமெண்டல் தியரம். ஸோ இதில் சப்போஸ் ஒரு 12 அப்படிங்கிற ஒரு காம்போசிட் நம்பர் 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த 12 எப்படி எழுத முடியும் அப்படின்னா ப்ரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக எழுத முடியும். 46 அப்படிங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் இருந்தால் இதை 2 காம்போசிட் நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக வந்து நம்ம எழுத முடியும். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஈச் நான் ப்ரைம் நம்பர், இதெல்லாம் வந்து நான் ப்ரைம் நம்பர், இதுக்கு வந்து ஒரு யுனிக் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து யுனிக் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 50ஆக வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அதனால் எல்லா ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 50 கண்டிப்பாக 50 ஃபேக்டோரியலை வந்து டிவைட் பண்ணிடும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா இஃப் பியும் கியூவும் வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருந்தது வித் பி கியூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா தென் 24 டிவைட்ஸ் p² - q² அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து நமக்கு யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய வந்து ஒரு கொஸ்டின் 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பியும் கியூவும் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? பி வந்து கியூ ரெண்டுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேற்று கிளாஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். பி வந்து கிரேட்டர் தேன் 5ஆக இருந்தால் p² + 2ங்கிறது வந்து ஒரு காம்போசிட் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அந்த ப்ராப்ளம் ப்ரூவ் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சோன்னா பிங்கிற எலமெண்ட்டை வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னா டிவிஷன் அல்காரிதம் படி சம் 6k + r அப்படின்ட்டு எடுத்தோம். அதில் r வந்து எதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னா 0, 2, 3,
4க்கு வந்து ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆர் வந்து 1க்கும் 5க்கும் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ பியோட ஃபார்மேட் வந்து 6k + 1ன்னு வரலாம் அல்லது 6k + 5ன்னு வரலாம் அப்படிங்கிறத வந்து அந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இங்கேயும் நமக்கு கொஸ்டினில் வந்து P greater than Q greater than or equal to 5ன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த ப்ராப்ளம்லேருந்து இந்த ஸ்டெப்பை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பியும் கியூவும் 5 விட பெருசாக இருக்கிறதுனால பியோட ஃபார்மேட் வந்து ஒன்று 6r + 1 அல்லது 6s + 6r + 5ன்னு இருக்கலாம். அதை மாதிரி கியூவோட ஃபார்மேட் வந்து 6s + 1 அல்லது 6s + 5 அப்படின்ட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பாசிபிலிட்டிஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது பியோட ஃபார்மேட் வந்து 6r + 1ம் கியூவும் 6s + 1 அப்படின்ட்டு இருக்கலாம். ரெண்டாவது கேஸ் என்னதுன்னா பி வந்து 6r + 5ன்னும் கியூ வந்து 6s + 5 அப்படின்னும் இருக்கலாம். மூணாவது கேஸ் வந்து பி வந்து 6r + 1 அப்படின்னும் கியூ வந்து 6s + 5 அப்படின்னும் இருக்கலாம். நாலாவது கேஸ் வந்து இது 6r + 5ன்னு இருந்து அது 6s + 1ன்னு இருக்கலாம். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் கேஸுக்கு வந்து நம்ம தனித்தனியாக வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மொதல் கேஸுக்கு வந்து பியை வந்து 6r + 1 கியூவும் வந்து 6r + 1 அப்படி 6s + 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது p² - q² வந்து நம்மளால் எப்படி எழுத முடியும் ஃபார்முலா அப்படின்னா a + b × a - b அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பிக்கு பதிலாக 6r + 1 போடுவோம், க்யூக்கு பதிலாக 6s + 1 போடுவோம். அப்போ p + q வந்து இது, p - q பார்த்தோன்னா அது வந்து இது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6r + 6s + 2 அப்படின்ட்டு வரும். இது வந்து 6r - 6s அப்படின்ட்டு மட்டும் இருக்குமா? ஸோ மொதல் டேர்ம்லேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலான்னா வந்து 2 பொதுவாக எடுக்கலாம். ஸோ 2 பொதுவாக எடுத்தால் 3r + 3s + 1 அப்படின்ட்டு வரும். ரெண்டாவது டேர்ம்லேருந்து 3 பொதுவாக எடுத்தால் 2r இல்லை 6a பொதுவாக எடுத்துடலாம். 6 பொதுவாக எடுத்தால் r - s அப்படின்ட்டு வரும். அப்போது நமக்கு p² - q² ஆன்சர் வந்து என்னது கிடச்சிருக்குன்னா 12 × 3r + 3s + 1 × r - sன்னு கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இந்த 6s ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி அல்லது ரெண்டுமே ஆட் நம்பராக இருந்தாலும் சரி நமக்கு என்னவாகும் அப்படின்னா r - s வந்து ஒரு ஈவன் நம்பராக கிடைக்கும். நீங்கள் ரெண்டுமே ஆட் நம்பர் எடுத்து பாருங்கள், 5 7ன்னு r - s வந்து ஈவன் நம்பர். இல்லை ரெண்டுமே வந்து ஈவன் நம்பராக எடுங்க, 4 6ன்னு அதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஈவன் நம்பர். ஸோ r - s ஈவன் நம்பருங்கிறதுனால r - s வந்து சம் 2k அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா p² - q² எப்படி எழுதிக்கிட முடியும் அப்படின்னா ஏற்கனவே 12 × 3r + 3s + 1ன்னு இருக்கா. இப்போது இந்த r - sக்கு பதிலாக ஒரு 2kவை போட்டுக்கலாம். அப்போ இது வந்து 24k × 3r + 3s + 1ன்னு வருது. அப்போ p² - q² = 24 × சம்திங்னு இருக்கிறதுனால 24 divides p² - q² அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இது எப்போன்னா ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தால் அல்லது ரெண்டுமே ஆட் நம்பராக இருந்தால். ஸோ அதுவே ஒன்று ஈவன் நம்பர் இன்னொன்று ஆட் நம்பர்னு எடுத்துக்கலாம். ஸோ p² - q² எப்படி இருக்குன்னா 3r + 3s + 1 × r - sன்னு இருக்குது. இப்போ ஆரை வந்து ஈவன் நம்பர்னும் எஸ்ஸை வந்து நான் ஆட் நம்பர் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இப்படி எடுத்தேன்னா எனக்கு 3r + 3s + 1 இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து எப்படி கிடைக்கும்னா வந்து ஈவன் நம்பராக கிடைக்கும். அதாவது வேணால் பாருங்களேன், 3 × 3 + 3 × 4ன்னு எடுக்கிறேன். ஒன்று ஈவன் நம்பர் இன்னொன்று ஆட் நம்பர்னு. 9 + 12 + 1 போடும்போது 22 ஈவன் நம்பராக வருதா. ஸோ ஒன்று ஈவன் நம்பர் இன்னொன்று ஆட் நம்பராக இருந்தால் 3r + 3s + 1 வந்து ஈவன் நம்பர். அப்போ அதை வந்து நம்ம என்னென்னு செய்ய முடியும் அப்படின்னா 2k அப்படின்ட்டு எழுத முடியும் இன்ட்டு r - s அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ p² - q² = 24 ×
k into r minus s அப்படின்ட்டு வருது. ஸோ 24 மல்டிபிளாக வந்துட்டதுனால 24 divides p square minus q square அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இது வந்து மொதல் கேஸ். பியும் கியூவும் வந்து 6r + 1 6s + 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ரெண்டாவது கேஸ் என்னதுன்னா p வந்து 6r + 5க்கு ஈக்குவல், q வந்து 6s + 5க்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். ஸோ இப்படி எடுத்தோன்னா p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயரை பார்க்கணும். ஸோ அது வந்து p + q இன்ட்டு p - qன்னு போடுவோம். இது 6r + 5 + 6s + 5 அப்படின்னும் இன்ட்டு 6r + 5 - 6s - 5 அப்படின்னும் கிடைக்கும். அது 6r + 6s + 10ன்னும் 6r - 6s அப்படின்னும் கிடைக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து காமனாக வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து 2 பொதுவாக எடுத்தால் 3r + 3s + 5ன்னு கிடைக்கும். ரெண்டாவதுலேருந்து 6 பொதுவாக எடுத்தால் r - sன்னு கிடைக்கும். அப்போ இதை வந்து 12 இன்ட்டு 3r + 3s + 5ன்னும் இன்ட்டு r - sன்னு எடுத்துக்கலாம். ஸோ மேலே சொன்ன மாதிரியே தான் r s ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி அல்லது ரெண்டுமே ஆட் நம்பராக இருந்தாலும் சரி r - s வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். அப்போ p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயரை எப்படி எழுத முடியும்னா 12 இன்ட்டு 3r + 3s + 5 இன்ட்டு r - sக்கு பதிலாக 2k அப்படிங்கிறத வந்து போட முடியும். அப்போது 24 divides p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். சப்போஸ் r வந்து ஈவன் நம்பர், s வந்து ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா தென் 3r + 3s + 5 வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். அப்போ p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயரை எப்படி எழுதிக்கலான்னா 12 இன்ட்டு 3r + 3s + 5க்கு பதிலாக ஒரு 2kன்னு போட்டுட்டு இன்ட்டு r - sன்னு போடுவோம். அப்பையும் நமக்கு 24 divides p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து ரெண்டாவது கேஸ். ஸோ மூணாவது கேஸ் என்னது அப்படின்னா பியோட ஃபார்மேட் வந்து 6r + 1 அப்படின்னும் க்யூவோட ஃபார்மேட் வந்து 6s + 5 அப்படின்னும் இருக்குதுன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ நாலாவது ஃபார்மேட் வந்து சிமிலர் ப்ரூஃப் தான். நாலாவது ஃபார்மேட்டை நம்ம ப்ரூவ் பண்ண மாட்டோம். ஓகேவா, இது தானே வந்து நாலாவது ஃபார்மேட்டு. ஸோ 3 4 ஆல்மோஸ்ட் சேமு, அதனால நாலாவது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண மாட்டோம். ஸோ p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் பார்த்தோன்னா p + qனா 6r + 1 + 6s + 5 இன்ட்டு 6r + 1 - 6s - 5 அப்படின்ட்டு போடுவோம். அப்போ இது வந்து 6r + 6s + 6ன்னு வருது இன்ட்டு 6r - 6s அப்படின்ட்டு வருமா. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா -5 போடும்போது 6r - 6s ஒரு -4 அப்படிங்கிறது வந்து இதில் வரும். 1 - 5 வந்து -4. ஓகேவா. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் என்ன வரும்னா மொதல் டேர்ம்லேருந்து 6 பொதுவாக எடுத்தால் r + s + 1ன்னு வரும். ரெண்டாவது ப்ராக்கெட்லேருந்து 2 பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா அது 3r + 3s - 2 அப்படின்ட்டு பொதுவாக வரும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு r + s + 1 இன்ட்டு 3r + 3s - 2 அப்படிங்கிறது வந்து பாக்கி இதுவாக இருக்குது. ஸோ r s ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஆட் நம்பராக இருந்தாலும் சரி இப்படி இருந்துச்சுன்னா 3r + 3s - 2ங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். அதனால் p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயரை எப்படி எழுத முடியும்னா 12 இன்ட்டு r + s + 1 இன்ட்டு 2kன்னு எழுத முடியும். அப்போது 24 divides p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் r வந்து ஈவன் s வந்து ஆடுன்னு இருந்துச்சு அப்படின்னா அப்போ r + s + 1 வந்து ஒரு ஈவன் நம்பராக கிடைக்கும். அப்போ p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயரை எப்படி எழுதலாம்னா 12 இன்ட்டு 2k இன்ட்டு 3r + 3s - 2 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ அப்பையும் நமக்கு 24 divides p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து தேர்டு கேஸு. தேர்டு கேஸ் மாதிரியே தான் ஃபோர்த்து கேஸும் சொல்லியாச்சு. அப்போ 4 டிஃப்ரெண்ட் கேஸஸ்லேயும் வந்து நமக்கு 24 divides p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து தேர்டு ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா an unanswered question is whether
there are infinitely many primes that are 1 more than the power of 2. 1 more than power of 2. ஸோ இதை மாதிரி ப்ரைம் நம்பர் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 2 + 1 பார்த்தோன்னா வந்து 5. இது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இதை மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஓகேவா? இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 power 4 + 1. இது பார்த்தோன்னா 2 power 4 வந்து 16 + 1 வந்து 17. இது வந்து ப்ரைம் நம்பர். அதை மாதிரி 2 power 8 + 1. 2 power 8ங்கிறது வந்து 256 + 1 போடும்போது 257. இதுவும் வந்து ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். Next, a more general conjecture is that there exist infinitely many primes of the form n² + 1. ஸோ n² + 1ங்கிற ஃபார்மேட்டில் வந்து நிறைய ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 5 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ n-க்கு பதிலாக 1 போடுவோம். ஸோ n-க்கு பதிலாக 1 போட்டோன்னா 1² + 1 வந்து 2. 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு n-க்கு பதிலாக 2 போடுவோம். 2² + 1 போட்டோன்னா 5. அதுவும் வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ n-க்கு பதிலாக 4, n-க்கு பதிலாக 6, n-க்கு பதிலாக 10. இதெல்லாம் போட்டாலும் வந்து n² + 1 வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா p ≠ 5 and p ≠ 2. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா 10 divides p² - 1 and 10 divides p² + 1 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். p வந்து 5க்கும் ஈக்குவல் கிடையாது, 2க்கும் ஈக்குவல் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10 divides p² - 1, 10 divides p² + 1 அப்படின்ட்டு சொல்லணும். டிவிஷன் அல்காரிதம் படி நம்ம pங்கிற இந்த ப்ரைம் நம்பரோட ஃபார்மேட்டை வந்து 10k + r அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேர் r lies between 0 and 9 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஆனால் ஆர் வந்து எதுக்கெல்லாம் ஈக்குவலாக கிடையாது அப்படின்னா வந்து 0லேருந்து 9 வரும். 0 2 4 6 8க்கு வந்து ஆர் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா பி வந்து 2க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா 10k + 2ன்னு போட்டோன்னா இதுலேருந்து 2வை பொதுவாக எடுக்கும்போது 5k + 1ன்னு வந்துடும். அப்போ 2 divides pன்னு வந்துடும். அப்போ p வந்து ப்ரைம் நம்பராக இருக்காது. இதை மாதிரி ஆர் வந்து சப்போஸ் 4க்கு ஈக்குவலாக இருந்தாலும் என்னவாகும்? 2வை பொதுவாக எடுக்கும்போது 5k + 2ன்னு வரும். அப்போ 2 divides pன்னு அப்பையும் கிடச்சிரும். அதனால p வந்து ப்ரைம் நம்பர்னு வராது. அதனால ஆரோட வேல்யூஸ் வந்து 2 4 6 8 இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் என்னதுன்னா ஆருக்கு பதிலாக நம்ம 1 போட முடியும், ஆருக்கு பதிலாக 3 போட முடியும், ஆருக்கு பதிலாக 5 போட முடியும், ஆருக்கு பதிலாக 5யும் போட முடியாது. ஏன்னா 5 போட்டால் 5ஐ பொதுவாக எடுத்துடலாம். ஆருக்கு பதிலாக 7 போட முடியும் அண்ட் ஆருக்கு பதிலாக 9 போட முடியும். இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் வந்து நமக்கு உண்டு. ஓகேவா? ஸோ இதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு 10k + 1 பார்ப்போம். 10k + 1 த ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா இது வந்து 100k² + 20k + 1 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா 10 divides p² - 1. ஸோ இதுதானே வந்து PE. p = 10k + 1. அப்போ p - 1 p² வேல்யூ தான் 10k + 1 த ஹோல் ஸ்கொயர். சாரி இருங்க, p வேல்யூவை வந்து 10k + 1 அப்படின்ட்டு எழுத்துக்கலாம். p² வேல்யூ வந்து 10k + 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து 100k² + 20k + 1 அப்படின்ட்டு வருது. அப்போ p² - 1 வந்து 100k² + 20k அப்படின்ட்டு வரும். இதுலேருந்து 10ஐ பொதுவாக எடுத்தால் 10k² + 2kன்னு எழுதிக்கலாம். அதனால நமக்கு 10 divides p² - 1 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸுக்கு. ரெண்டாவது பியோட ஃபார்மேட் வந்து 10k + 3ன்னு இருந்தால் p² வேல்யூ வந்து 10k + 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து 100k² + ஒரு 60k
ப்ளஸ் 9 அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதை 100k² + 60k 9 வந்து 10 - 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த -1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது என்னவாகும்னா +1 அப்படின்ட்டு ஆகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து 10 பொதுவாக எடுத்தோன்னா 10k² + 6k + 1 அப்படின்ட்டு வரும். அப்போ 10 டிவைட்ஸ் p² + 1 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து 10k + 3ங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் p வந்து 10k + 7ங்கிற ஃபார்மேட்டில் இருந்தால் p² வேல்யூ வந்து 10k + 7 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து 100k² + 140k + 1 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இதை வந்து 100k² + 140k + இதை வந்து p² +1 ஃபார்மேட்டில் எழுதணும். இதுலேருந்து 10 பொதுவாக எடுக்கணும்னா 10 - 9 அப்படின்ட்டு எடுத்துக்கோம். 1 தானே வரணும். அப்போது 7 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து எழுதிக்கலாம். அப்போது உங்களுக்கு வந்து இந்த கேஸ்லேயும் வந்து ஒரு 10 டிவைட்ஸ் p² + 1ன்னு வரும். இந்த சைடு உள்ள -1 வந்து 10 - 1 அப்படின்ட்டு போடுங்க. இந்த சைடு உள்ள -1 அந்த சைடு போச்சுன்னா +1 ஆகும். அப்பையும் 10 டிவைட்ஸ் p² + 1 அப்படின்ட்டு வரும். அதாவது இது 1 கிடையாது, இது வந்து 49 49 வந்து 50 - 1 அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிடுவோம். ஓகேவா? ஸோ 50 - 1ன்னு நம்ம எழுதும் போது 50யை வந்து 10லேருந்து நம்ம காமனாக எடுக்க முடியும்ல, அதனால வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அதை மாதிரி எழுதிக்கிட முடியும். ஸோ லாஸ்ட் கேஸ் என்னது அப்படின்னா, பியோட வேல்யூ வந்து 10k + 9ன்னு இருந்தால் p² வேல்யூ 10k + 9 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இது வந்து 100k² + 180k + 81ன்னு வரும். இதை வந்து 100k² + 180k 81 80 + 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ p² - 1 = 100k² + 180k + 80 அப்படின்ட்டு எழுத முடியும். இதுலேருந்து 10 பொதுவாக எடுத்தால் 10k² + 18k + 8 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இந்த கேஸில் 10 டிவைட்ஸ் p² - 1 அப்படின்ட்டு வருது. தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, p வந்து 5க்கு ஈக்குவலாக இல்லைனாலும் p வந்து 2க்கு ஈக்குவலாக இருந்தாலும் ஒன்று 10 வந்து p² - 1 டிவைட் பண்ணும், அல்லது 10 வந்து p² + 1 வந்து டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, அண்ட் அனதர் அன்ப்ரூவன் கன்ஜெக்சர். ஸோ இதுவும் வந்து கன்ஜெக்சர் தான். ஸோ ப்ராப்ளம் 3.17 வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து பார்த்துடலாம். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா, ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த இன்டீஜர்ஸ் 1234 10140 அண்ட் 36,000. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 1 2 3 4 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக பிரிக்கணும்னா நீங்கள் இதை மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாத்தையுமே 1 2 3 4 2ஆல் டிவைட் பண்ணால் 617, ரிமைண்டர் 0 தான். ஓகேவா? அதுக்கப்புறம் 10140 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 5s are 10 0 70 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 25 30 35 இது. நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணால் 507 அப்படின்ட்டு வரும். ஸோ 2 ஸ்கொயர் 5. அப்புறம் 507 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3 is 3 20 3 6 are 18 பேலன்ஸ் 2 3 9s are 27 13 13s are 169. அப்போ 10140 வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 × 5 × 13 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ப்ரைம் நம்பரோட
டிவிஷனாக வந்து வந்துடுச்சு. ஸோ 1 2 3 4 இதை மாதிரி எழுத முடியும். 10140வையும் எழுத முடியும். சிமிலர்லி நீங்கள் 36,000ஐயும் வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்ப்போம்.